முதல்ல தளபதியோட ஜனநாயகன் ரிலீஸ்ல வந்திருக்க ஒரு பெரிய ஷாக்கிங் அப்டேட்டை பார்த்துடலாம். சென்சார் போர்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த படக்குழுவுக்கு இப்போ அடுத்த செக் வச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன். படத்துல சில அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கிறதால தணிக்கை வாரியம் எலெக்ஷன் கமிஷனோட கருத்தை கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க இப்போ தேர்தல் வேலைகள்ல செம்ம பிஸியா இருக்காங்க. இதனால மே மாசம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த படம் இப்போ ஜூலை மாசத்துக்கு தள்ளி போயிருச்சான். அது மட்டும் இல்லாம அமேசான் நிறுவனம் ஓடிடி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதால இப்போ புதுசா பிசினஸ் டீல் பேச வேண்டியிருக்கு. தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் மே மற்றும் ஜூன் மாசங்கள்ல டாக்ஸிக் மற்றும் கேடி த டெவில் படங்களை ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்கிறதால ஜனநாயகன் ரிலீஸ் ஜூலைக்கு போறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் நியூஸ். உலகநாயகன் கமல் சார் தயாரிப்புல சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல அனிருத் மியூசிக்ல உருவாக போற தலைவர் 173 படத்தோட வேலைகள் இப்போ ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக ரஜினி சாருக்கு மட்டும் சுமார் 80 வித்தியாசமான லுக்குகளை டிசைன் பண்ணி அதுல சில லுக்குகளை தலைவர் ஓகே பண்ணிருக்காராம். எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டேக்லைன். வர்ற ஏப்ரல் மாசம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2027 பொங்கலுக்கு தேப்பர பதம் பார்க்க வருது தலைவர் 173. இது போக டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவும் ரஜினி சாருக்கு ஒரு சூப்பர் கதையை சொல்லியிருக்காராம். தலைவர் நியூஸ்லயே இன்னொரு மாஸ் அப்டேட் இருக்கு. நெல்சன் இயக்கத்துல உருவாயிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 படத்தோட சில ஆக்ஷன் காட்சிகளை இப்போ ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இளம் ரசிகர்களை கவர்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமா இதுவரைக்கும் ரஜினி படங்கள்ல பார்க்காத அளவுக்கு இந்த சண்டை காட்சிகள் அமைய போகுதாம். இதுக்காக தலைவர் முன்ன விட அதிகமான ரிஸ்க் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா ரஜினி சார் மற்றும் பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான் ஒன்னா சேர்ந்து பண்ற ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் பிளாக் இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டா இருக்கும்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏஆர் முருகதாஸ் படத்தோட ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட். சிம்புவை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்க போறாருன்னு ஒரு டாக் இருந்துச்சு. ஆனா நம்ம சிம்பு இப்போ அரசன், அஸ்வத் மாரிமுத்து படம், கீர்த்தீஸ்வரன் படம்னு செம்ம பிஸியா இருக்காரு. சிம்புவோட கால் ஷீட்டுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க விரும்பாத முருகதாஸ் இப்போ ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காரு. ரொம்ப நாளா தன்னோட கனவு ப்ராஜெக்டா வச்சிருந்த ஒரு குரங்கு மையப்படுத்திய கதையை கையில் எடுத்துட்டாராம். பேன் இண்டியா லெவல்ல அதிக விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி வேலைப்பாடுகளோட இந்த படம் பிரம்மாண்டமா உருவாக போதாம். கடைசியா டாலிவுட்ல இருந்து ஒரு மரண மாஸ் அப்டேட். உப்பனா புகழ் புச்சி பாபு இயக்கத்துல நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையில ராம் சரண் நடிச்சிட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படம் தான் பிடி. ராம் சரணோட பிறந்த நாளை முன்னிட்டு படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 45 செகண்ட் ஓடுற இந்த வீடியோல ஒரு கிராமத்து மல்யுத்த வீரரா ராம் சரண் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. மழையில பயிற்சி பண்றது, ஹனுமன் மாதிரி பெரிய கதாயுதத்தை தூக்கிக்கிட்டு நிக்கிறதுன்னு எக்கச்சக்க கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு. அதுலயும் அவரு மீசைய முறுக்கிக்கிட்டே என் திமிரதாண்டா என் ஆட்டம்னு சொல்ற டைலாக் தியேட்டர்ல விசில பறக்க வைக்கும். வர்ற ஏப்ரல் 30ஆம் தேதி தியேட்டருக்கு வருது இந்த பிடி. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான பிரேக்கிங் அப்டேட்ஸ் முடிஞ்சது. தளபதியோட ஜனநாயகன் ஜூலைக்கு தள்ளி போனது பத்தியும் சூப்பர் ஸ்டாரின் தலைவர் 173 லுக்ஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.